கிப்டி கருணாநிதியின் பிறந்த நாளையொட்டி விருது பெற்ற இலக்கியவாதிகளுக்கு வீடு ஒதுக்கீடு செய்ததை எதிர்த்து முன்னாள் IPS அதிகாரியும் எழுத்தாளருமான திலகவதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் ஆனந்த வெங்கடேசன் மிக முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். எழுத்தாளர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட வீடு வழங்கியதற்கான உத்தரவை ரத்து செய்ததை கருணாநிதியே விரும்பி இருக்க மாட்டார் என்றும் கருணாநிதியின் விருப்பத்திற்கு மாறாக தமிழக அரசு செயல்படக்கூடாது என்றும் வாழ்நாளெல்லாம் இலக்கியவாதிகளையும் எழுத்தாளர்களையும் தனது நெஞ்சில் ஏற்றி போற்றியவர் கருணாநிதி. அவரது வழிகாட்டுதலின் கீழ் நடக்கும் அவர் தலைவராக இருந்த அந்த கட்சியின் ஆட்சி நடைபெறக்கூடிய மாநிலத்தில் இலக்கியவாதிகளுக்கும் எழுத்தாளர்களுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்ட அந்த வீடு ஒதுக்கீடை ரத்து செய்தது ஏற்றுக்கொள்ள இயலாதது என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கருணாநிதியின் பிறந்த நாளையொட்டி எழுத்தாளர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட அந்த வீடுகளுக்கான ஆணையை ரத்து செய்ததற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். தமிழுக்காக தங்களை அர்ப்பணித்த எழுத்தாளர்களை வாழ்நாள் முழுவதும் கௌரவப்படுத்தியவர் கருணாநிதி என்றும் இப்போது கருணாநிதியே விரும்பாத ஒரு ஆணையை மற்றும் ஒரு உத்தரவை தமிழக அரசு பிறப்பித்திருக்கிறது. அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட வீடுகளை ஏன் ரத்து செய்தீர்கள் என்ற கேள்வியையும் எழுப்பி விளக்கம் கேட்டிருக்கிறது. இதனால் கருணாநிதி பிறந்த நாளையொட்டி விருது பெற்ற இலக்கியவாதிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட அந்த வீடுகளை ரத்து செய்தது தொடர்பாக தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டிருக்கிறார். நன்றி கண்ணன்.